இந்த ஆண்டு தேவன் நம்முடைய சபைக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் ஏசாயா 32 அதிகாரம் 18 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இதை ஆங்கில வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, my people will live in peaceful dwelling places, in secure homes, in undisturbed place of rest. சமாதான தாபரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பீஸ்ஃபுல் டுவெல்லிங் பிளேஸ் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நிலையான வாசஸ்தலம் அப்படின்னா ஆங்கிலத்திலே நாம் பார்க்கும் பொழுது செக்யூர் ஹோம், இன்னும் தமிழாக்கம் பண்ணும் பொழுது பாதுகாப்பான வாசஸ்தலம் என்று சொல்லலாம். இன்னும் அமைதியாய் தங்கும் இடம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அன்டிஸ்டர்ப்டு பிளேஸ். இன்னும் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு ஆசீர்வாதமான குடும்பம். இந்த வருஷத்திலே நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு குடும்பமும் சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தை நாம் ஆராயும் பொழுது சமாதான தாபரம், பீஸ்ஃபுல் டுவெல்லிங் பிளேஸ், நிலையான வாசஸ்தலம், செக்யூர் ஹோம் அல்லது பாதுகாப்பான வாசஸ்தலம் என்று சொல்லலாம். அமைதியாய் தங்கும் இடம், அன்டிஸ்டர்ப்டு பிளேஸ். இன்று அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, அமைதி இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வீட்டில் ஏதோ நடந்து போயிட்டுருக்க மாதிரி இருக்குது, தூங்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ என்னை அடிச்சிட்டாங்க பாஸ்டர், ஒரு சமாதானம் இல்லை. நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, ஐயோ அப்படின்னு எழுந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பேய் வந்து என்னை மிதிச்சுதுன்னுவாங்க, இல்லை ஒரு நாய் வந்து என் காலை நல்லா கடிச்சிடுச்சு, ரத்தம் வருது, இப்படிலாம் சொல்லுவாங்க. பாருங்க, பாதுகாப்பு இல்லை, அமைதி இல்லை. எப்போ பார்த்தாலும் என் வீட்டில் சண்டை தான் பிரதர், சண்டை இல்லாத நாள் இல்லவே இல்லை. என் வீட்டில் நாங்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறோம், என் வீட்டில் வெறும் வியாதி தான், என் வீட்டில் குடும்ப பிரச்சனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு, என் வீட்டில் பண பிரச்சனை பிரதர். இந்த 2023 என் கையில் காசே இருக்க மாட்டேங்குது, ஒரே வறட்சியாக இருந்தது. ஆமாம், என் வீட்டில் இருள் சூழ்ந்து கொள்ளுது. சரி, இந்த இருள் எப்பொழுது நம் குடும்பத்தை விட்டு நீங்கும் என்பது அநேகருடைய கேள்வி. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, என் ஜனம் சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இந்த ஆண்டு உங்களுடைய வீட்டிலே ஒரு சமாதானம் வேண்டும். உங்களுடைய வீடு அது பாதுகாப்பான ஒரு வாசஸ்தலமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வீடு ஒரு அமைதியாய் தங்கும் இடமாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர்கிட்ட கேட்டோன்னா, டெய்லியும் நல்லா தூங்குறீங்களா, அமைதியாக தூங்குறீங்களா அப்படின்னு கேட்டால், ஒரு 4 நாள் 5 நாள் தூங்குறேன் பாஸ்டர், இந்த 6வது நாள்லேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. 13 நாள் 14 நாள் கேப்பில் ஏதோ ஒரு இருள் என்னை வந்து மிதிச்சிட்டு போகுது, குத்திட்டு போகுது, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஒரே பிரச்சனை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சபைக்கு இந்த ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்தம் வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். எப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர்
ஒரு விசுவாசிக்கோ அல்லது போதகருக்கோ கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆங்கில வேதாகமத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, until the Spirit is poured out upon us from on high, then the desert will be an orchard and the orchard will seem like forest. Hallelujah. எப்பொழுது அவருடைய ஜனங்களுக்கு சமாதானம் வரும், அவங்க சமாதான தாபரங்களில் இருப்பாங்க, நிலையான வாசஸ்தலங்களில் இருப்பாங்க, அமைதியாக தங்கும் இடத்துல இருப்பாங்க. இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி ஒரு மனுஷன் சுதந்தரித்து கொள்வான் என்றால், கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னதத்திலிருந்து உங்கள் மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் வயல்வெளியாக மாற்றப்படும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். இந்த உன்னதம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த உன்னதம் என்றால் என்ன? இந்த உன்னதத்தின் ஆவியை குறித்து நாம் ஆழமாய் நாம் பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளே. உன்னதம் என்றால் ஒரு மேன்மையான ஒரு இடம் என்று சொல்லி அர்த்தம், உயர்வான ஒரு இடம் என்று சொல்லி அர்த்தம். அது மாத்திரமல்ல, உன்னதம் என்றால் சகல சட்டம் பிறக்கக்கூடிய ஒரு இடம். த சுப்ரீம் கவுன்சில் என்று சொல்லி சொல்லலாம் ஆங்கிலத்திலே. சகல சட்டமும் பிறப்பிக்கக்கூடிய இடம்தான் உன்னதம். அந்த உன்னதத்திலிருந்து தேவனுடைய ஆவியை ஊற்றுகிற தேவன்தான் உன்னத தேவனாய் இருக்கிறார். உன்னதத்திலிருந்து அவர் தன்னுடைய ஆவியை ஊற்று மட்டும் அப்படி இருக்குமாம். அது ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் வயல்வெளியாக மாற்றப்பட போகிறது. உங்களுடைய வீடு ஒரு சமாதான தாபரமாய் மாற்றப்படும். எப்பொழுது? உன்னதத்தின் தேவன், உன்னதத்திலிருந்து அவருடைய ஆவியை அவர் நம்மீது ஊற்றும் பொழுது நம்முடைய வீடு சமாதான தாபரமாய் மாறுமாம், நிலையான வாசஸ்தலமாய் மாறுமாம், அமைதியாய் தங்கும் இடமாய் மாறுமாம். அந்த உன்னத தேவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த உன்னத தேவன் வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னத தேவன். ஊற்றப்படுகிற அந்த ஆவி வானத்தையும் பூமியையும் உடையவர். நல்லா கேட்டுங்க, உங்க மேல ஊற்றப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த உன்னதத்தின் ஆவியானவர் வானத்தையும் பூமியையும் உடைய தேவனாய் இருக்கிறார். அவரை குறித்து ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துவேன். வானத்தையும் பூமியையும் உடையவர்தான் அந்த உன்னதமான தெய்வமாய் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. இன்னும் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுக்கும் உன்னதமானவர். அவர் பங்கிட்டு கொடுக்கிறவர். ஜாதிகளுக்கு சுதந்திரத்தை அவர் பங்கிட்டு கொடுக்கிற உன்னதமானவராய் இருக்கிறார். உங்களுக்கும் அவர் பங்கிட்டு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரை குறித்து உபாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்கள் எல்லைகளை திட்டம் பண்ணினார் என்று சொல்லி உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிடக்கூடியவராய் இருக்கிறார். முதலாவது பார்த்தோம், இந்த உன்னதமானவர் வானத்தையும் பூமியையும் உடையவர். இரண்டாவது பார்த்தோம், ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுக்கும்
உன்னதமானவராய் இருப்பார். மூன்றாவது வேதம் சொல்லுகிறது பரலோகத்தின் உன்னதத்தில் இருக்கிறவர். யோபு 22 அதிகாரம் 12 நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் பரலோகத்தின் உன்னதத்தில் இருக்கிறார் அல்லவோ, நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாய் இருக்கிறது. தேவன் பரலோகத்தின் உன்னதத்தில் இருக்கிறார், மிக உயர்ந்த இடம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் நான்காவது, இந்த தேவனை குறித்து பார்க்கும் பொழுது, அந்த உன்னத தேவன் அவர் அதிகாரமும் பயங்கரமுமானவர். யோபு 25 அதிகாரம் 2 நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அவர் அதிகாரமும் பயங்கரமும் மாணவராய் இருக்கிறார். உன்னதத்தில் இருந்துதான் சமாதானத்தை ஊற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். இன்னும் ஐந்தாவது, அந்த தெய்வத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, உன்னதமானவர் பூமி மீதெங்கும் பயங்கரமானவராய் இருக்கிறார். இதை குறித்து 47 சங்கீதம் 2 நாம் வாசிக்கும் பொழுது, உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமி மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். இந்த உன்னதத்தில் இருக்கும் தேவன் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவர் ஆவியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 4 அதிகாரம் 24 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். உன்னதத்தில் இருக்கும் ஆவியை குறித்து வேதம் சொல்லுது, அதுதான் நியாயத்தின் ஆவியாம். அந்த ஆவி நியாயம் செய்கிற ஆவி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து ஏசாயா 28 அதிகாரம் 5-6 நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும், நியாயம் விசாரிக்க உட்கார்கிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும், யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருக்கிறார். நியாயம் விசாரிக்க உட்கார்கிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தாவீது சொல்லுகிறார், இந்த தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் அந்த தேவன் நிறைந்திருக்கிறார். உன்னதத்தில் இருந்து ஊற்றப்படும் ஆவி அது எங்கும் நிறைந்திருக்கிறதாம். இதை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். 139 சங்கீதம் 7-8 நாம் வாசிக்கும் பொழுது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அவர் எங்கும் நிறைந்திருக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அந்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் எங்கும் நிறைந்திருக்கிற ஆவியானவர் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் விடுதலை கொடுப்பவர், ஒவ்வொரு மனிதனுக்கும் சுகத்தை கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி, இன்னும் இந்த ஆவியானவர் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றக்கூடியவராய் இருக்கிறார். யோவேல் 2 அதிகாரம் 27 29 நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு
போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இந்த ஆவியை குறித்து நாம் ஆழமாய் வேதத்திலே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஆவிதான் கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துவின் ஆவி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக உன்னதத்தில் இருந்து அவர் ஊற்றப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வனாந்திரம் செழிப்பாய் மாறுமா, செழிப்பான வயல்வெளி காடாக மாறும். அப்படின்னா அடர்த்தியான ஒரு செழிப்பு இருக்கிற ஒரு இடமாய் மாறுமா. இன்னும் வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கியிருக்கும், நீதியின் கிரியை சமாதானம், நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையாய் இருக்கும். அதற்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இந்த ஆண்டில் இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் ஒன்றே ஒன்று சொல்லுகிறார், இந்த உன்னதத்திலிருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு என்ன ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the year of Holy Spirit. இந்த ஆண்டு பரிசுத்த ஆவியின் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு நன்றாக ஐக்கியப்படக்கூடிய ஆண்டு தான் நம்முடைய சபைக்கு பரிசுத்த ஆவியின் ஆண்டு. ஹல்லேலூயா. the year of Holy Spirit. ஒவ்வொரு நாளும் the day of Holy Spirit இருக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் the minute of Holy Spirit இருக்கணும். ஒவ்வொரு மணி நேரமும் the hour of Holy Spirit இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், இது என்ன ஆண்டா? the year of Holy Spirit. இப்போலேருந்து நீங்கள் எப்படி ஆக ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா, உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் என் மீது ஊற்றப்பட வேண்டும். இதுதான் உங்கள் வாஞ்சையாக இருக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் வரணும்னா அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட வேண்டும். நீங்கள் நிலையான வாசஸ்தலத்தில் தங்கணும்னா அங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது ஊற்றப்பட வேண்டும். ஆமாம், அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து அந்த ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். இந்த ஆண்டு உன்னதத்திலிருந்து இந்த ஆவியானவர் நம்மீது ஊற்றப்பட நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்மீது ஊற்றப்பட சில ஆயத்தங்கள் தேவை. அந்த ஆயத்தங்களை இந்த ஆண்டு நம்ம செஞ்சுட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அவர் உங்களோடு கூட இருப்பார். இன்றைக்கி நம்ம விட்டுறவே கூடாது. இப்போலேருந்து நம்மளுடைய இருதயத்தில் நம்ம என்ன கேட்க போகிறோன்னா, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். நீர் என்னை நிரப்புவதற்கு நான் எப்படி மாற வேண்டும்? நான் எப்படி மாற வேண்டும்? எங்கே இழப்பு வரும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடத்துல. எங்கே வியாதி வரும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடத்துல. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அந்த ஆவி அக்கினி மதிலாய் அது நம்மோடு அந்த ஆவியானவர் கூட இருந்து கொண்டே இருப்பார். சரி, இந்த ஆண்டு உன்னதத்திலிருந்து இந்த ஆவியானவர் நம்மீது ஊற்றப்பட நாம் எப்படி ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்க போகிறோம். மொத்தம் 3 ஆயத்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஆயத்தத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்.
நம்மளுக்கு இந்த ஆண்டு பரிசுத்தம் தேவை. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது ஊற்றப்பட முடியாது. அப்போ பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்தத்துக்காக நாம் தாகமாய் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல பாஸ்டர், அடிக்கடி நான் பாவம் செஞ்சிடறேன், என்ன பண்ணுறது? வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து பரிசுத்தத்துக்காக ஜெபிங்க. எனக்கு பரிசுத்தம் வேண்டும். நான் எந்தெந்த காரியத்திலே நான் பலவீனனாக இருக்கிறேன், பலவீனமாக இருக்கிறேன். நீங்கள் எதில் பலவீனமாக இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் வைத்து, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் பலவீனமாக இருக்கிறேன், நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும், எனக்கு பரிசுத்தத்தை நீர் தருவீராக. சரி, நம் தேவனை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது நம் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தத்தில் நம் தேவன் மகத்துவம் உள்ளவராம். துதிகளில் அவர் பயப்படத்தக்கவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து நாம் வேதாகமத்திலே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு ஒப்பான தெய்வம் யாருமே இல்லை. நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லவே இல்லை. நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசையாக இருக்கிறது. அவருடைய ஆசை ஒரு விசுவாசியை குறித்து, ஒரு தேவ பிள்ளைகளை குறித்து என்னமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். வேதம் சொல்லுது ஆங்கிலத்தில் தி பர்ஃபெக்ட். த பர்ஃபெக்ட் என்ற வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது இட்ஸ் பிலாங் டு ஹோலினஸ். ஹல்லேலூயா. அது ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, நாம் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு செய்யும் ஆராதனை அது புத்தியுள்ள ஒரு ஆராதனையா. பரிசுத்தமாய் இருந்தாலே அது ஒரு புத்தியுள்ள ஆராதனை. நம்ம இன்னைக்கு எல்லாம் ஆராதிக்கிறோம், ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தமாய் இருந்தாலே அது தேவனுக்கு ஒரு புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கிறது. இதை குறித்து ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்றைக்கு அநேகர் நினைத்து கொள்வது, இதோ நம்ம இப்படி ஆராதிக்கிறோம், நல்லது தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது எது புத்தியுள்ள ஆராதனை? ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் இருந்து நம்மளை ஜீவ பலியாக அவருக்கு கொடுப்பது தான். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவரை ஆராதிக்கிறீர்கள், நீங்கள் ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கிறீர்கள். இன்றைக்கு ஆராதனைனா வெறும் பாட்டு தான் பாடுறோம். ஆனால் அது எப்படி பாடுறோம்? நாம் எப்படி தேவனுக்கு பரிசுத்தமான பலியாய் நம்ம செலுத்தி பாடுறோமா?
என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்தமாய் இருந்தால் அது புத்தியுள்ள ஆராதனை கர்த்தருக்கு நாம் செய்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்தத்திலே தேவ பிள்ளைகளாகிய நாம் பூரணப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு மணி நேரம் பரிசுத்தமாக இருந்தேன், அடுத்தது ஒரு 1/4 மணி நேரம் பாவம் செஞ்சிட்டேன். அப்படி இல்லை. பரிசுத்தத்திலே நாம் பூரணப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு நாம் பூரணப்படுத்த வேண்டும். இந்த பரிசுத்தத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த 2024ஆம் ஆண்டு பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டாய் இருக்கிறது. த இயர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தத்திலே பூரணமாய் இருப்பதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த பரிசுத்தம் எத்தனை பேருக்கு வேணுங்க? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அந்த பரிசுத்தத்தை கொடுக்க போகிறார். இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இதுக்கெல்லாம் நம்ம கேட்டு ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ அதை எல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருவார். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்க? எனக்கு ஆண்டவரே இந்த ஆண்டு எனக்கு ஒரு சொத்தை தாங்க, ஒரு வீட்டை தாங்க, ஒரு காரை தாங்க, ஒரு பங்களாவை தாங்க. அதெல்லாம் அவருக்கு சர்வசாதாரணம், ஒன்றுமே இல்லை. அப்படி தூக்கி போட்டு போயிடுவார். அது பெருசு கிடையாது கர்த்தருக்கு. நல்லா கேட்டுக்குங்க. எனக்கு ஒரு பெரிய வேலை வேணும், அது அவருக்கு பெருசே கிடையாது, தந்துடுவார். ஆனால் அவருக்கு எது பெருசு அப்படின்னா நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது தான். அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் ஏதாகிலும் உங்களுடைய ஜெப குறிப்பை முன்னாடி வைக்கிறீங்கன்னா ஆண்டவர் பார்ப்பார், அந்த ஜெப குறிப்பு அதில் பரிசுத்தம் இருக்கு அந்த மனுஷன்ட்ட. இந்த ஜெப குறிப்பை நீங்கள் எழுதும் பொழுதே அவர் பார்த்துருவார். பரிசுத்தமாக நீங்கள் எழுதும் பொழுதே. ஏன்னா பரிசுத்தமாக இருக்கிறவர்களை தேவன் கண்ணோக்கி விரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறார். விருப்பப்படத்தக்க ஒரு ரூபமாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பரிசுத்தத்தில் பூரணப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஆவியானவர் சொல்றாரு, அன்பில் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமா. பாருங்க எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை. அன்புல ஒரு பரிசுத்தம். அன்புல சில நேரத்தில் என்ன இருக்காது? பரிசுத்தம் இருக்கவே இருக்காது. நெல்சன் பாஸ்டர் இருக்கிறேன் அப்படின்னா சிலருக்கு கொஞ்சம் கோபம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இருந்தாலும் இன்னைக்கு கரகம் 1ஆம் தேதி ஆயிடுச்சு. அவரை பார்த்து சிரித்து தான் இருக்கும். பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சிரிக்கிறது வேற. இப்போ இந்த அன்பில் பரிசுத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. என் மேலே ஒரு கோபம் இருக்கிறதுனால அது ஒரு அசுத்தமாக மாறிடுச்சு. இல்லை தானே? கரெக்டு தானே? என் மேலே ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ஆள் கிடக்கிறான், வாங்க வாங்க பிரைஸ் எல்லாம் பிரதர் அப்படின்னா அந்த அன்பில் பரிசுத்தம் இருக்கா? இல்லவே இல்லை. ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அதுபோல தான் கணவன் மனைவியாக இருக்கிறவங்கள வீட்டில் அப்படி தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. அன்பில் என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. பல வருஷத்துக்கு முன்னாடி என் தலையில் கட்டி வச்சதுனால அந்த ஆளுக்கு நான் காஃபி போட்டு தான் ஆக வேண்டும். அந்த ஆளுக்கு வாங்க அத்தான், வாங்க போங்க, அப்படி இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அத்தான், எங்கள் அம்மாலாம் அத்தான் கூப்பிட்ருக்காங்க. அத்தான் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. இந்த நாட்களில் தான் அதெல்லாம் இல்லாமல் போச்சு. ஆமாம், அத்தான் அப்படின்னா என்னது? ஒரு அன்பாக கூப்பிட்ற ஒரு வார்த்தையாக இருக்குது. இன்றைக்கி எப்படி கூப்பிட்றாங்க? மாமான்னு சிலர் கூப்பிட்றாங்க இல்லையா? ஒரு சில ஃபேமிலியில் இந்தாங்கப்பா, என்னப்பா, போங்கப்பா, அப்பா போட்டு பேசுவாங்க. அது அப்பா அப்பான்னு சொல்கிறது பெரிய விஷயம் தானேங்க. ஆமாம். ஆபிரகாம் ஆபிரகாமுடைய ஒய்ஃப் என்ன சொன்னாங்களாம்? ஆண்டவனே ஆண்டவனே அப்படின்னு சொல்லி. அப்போது இன்னைக்கு பாருங்கள் இப்படியெல்லாம் கூப்பிட்றாங்க. அன்பில் என்ன வேணுமா?
பரிசுத்தம் இருக்க வேண்டும். எபேசியர் 1:4 நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் மில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மளை தெரிந்து கொண்டது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இருக்கணுமா? அன்பில் பரிசுத்தமாக இருப்பதற்காக கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணாரா? தெரிந்து கொண்டார். நானும் என் மனைவியும் இது சொன்னதுனால நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, சில வீட்டில எல்லாம் சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் 2 மணிலேருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆஹா, சூப்பர் சூப்பர். 2 மணிலேருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில நான் வேலை செஞ்சுட்டு இருந்த காலத்தில் 2 மணிக்கு நானும் என் மனைவியை என்ன பண்ணிடுவோம், எழுந்துருவோம். எழுந்து 2 மணிலேருந்து என்ன பண்ணுவோம், தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிப்போம். தேசத்துக்காக ஜபம்னா கொஞ்சம் நஞ்சம் ஜபம் இல்லை. காலையில் 2 மணிலேருந்து 3:45 வரையும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் தூக்கம் வருமா தெரியல, அந்த செவத்துலேருந்து கேட்டிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு சத்தமாய் தேசத்துக்காக ஜெபித்த நாட்கள் உண்டு. இப்போ சிலர் சொல்கிறாங்க என்னை பார்த்து, பாஸ்டர் நானும் என் ஒய்ஃபும் 2 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாச்சு. மறுபடியும் நாங்கள் டெசிஷன் எடுக்கணும் போல இருக்குது. அவங்களெல்லாம் பார்த்து எங்களுக்கு ஆசை வந்துருச்சு, மறுபடியும் 2 மணிக்கு எந்திரிக்கலாமான்னு சொல்லி. இப்போ 2லேருந்து 4 மணி வரையும் ஜெபிக்கும் பொழுது அது ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர் லைஃபாக மாறும். அதில் ஒரு பவர் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி நல்லா ஒற்றுமையாக இருக்கணும்னா கையை கோர்த்து நல்லா ஜெபிங்க. கையை கோர்த்து ஜெபிங்க. ஜெபிக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவியுடைய கையை மறந்துட்டு ஜெபிக்கிறாங்கன்னா அங்கே பிரச்சனை வரும். ஜெபிக்கும் பொழுது நம்ம எப்படி ஜெபிக்கணும்? கையை கோர்த்து ஜெபிக்கும் பொழுது அங்கே தேவ ஆவியானவர் ஊற்றப்படுவார். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அன்பில் அவர்கள் எப்படியாக தான் இருப்பாங்க, பரிசுத்தமாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. சரி, 5வது காரியம், தேவன் ஒரு மனிதனை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் அழைத்திருப்பதற்கு காரணமே பரிசுத்தத்திற்காக அவர் என்ன பண்ணுறாரு, அழைத்திருக்கிறார். இதை குறித்து 1 தெசலோனிக்கர் 4:7 நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் தான் ஆசீர்வாதம், பரிசுத்தத்தில் தான் விடுதலை, பரிசுத்தத்தில் தான் ஜெயம். பரிசுத்தம் உங்களை மேன்மைப்படுத்தி போயிட்டே இருக்கும். காரணம், பரிசுத்தம் இருந்து தான் பரிசுத்த ஆவியானவர் வந்துடுவார். இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனையே பரிசுத்தத்தில் தான். இன்றைக்கி நியூ இயரில் நம்ம எண்ணத்தை தான் நம்ம கேட்க போகிறோம். பொண்ணை கேட்க போகிறது கிடையாது, பொருளை கேட்க போகிறது கிடையாது, எதுவும் வேணாம். அதெல்லாம் நம்ம காலுக்கு கீழே. அதெல்லாம் என்னது, நம்ம அதை நினச்சிக்கிறோம் அதுதான் ஆசீர்வாதம். இல்லை, பரிசுத்தம் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. பரிசுத்தம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், தேவன் ஒரு மனிதனை பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கிறார். தேவனை தரிசிக்க நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசுத்தம் தேவை. அல்லேலூயா. பாருங்க, தேவனை தரிசிக்க பரிசுத்தம் தேவை. எபிரேயர் 12:14 நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பழைய வருட செய்தியில் நம்ம என்ன பார்த்தோம்? சமாதானமாக இருக்கணும். புது வருட செய்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானமாகவும் இருங்க, பரிசுத்தமாகவும் இருங்க. இன்றைக்கி நீங்கள் போய் இன்றைக்கி காலையில் ஆன பிறகு உங்கள் எதிரிக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, அன்பாக ஹாப்பி நியூ இயர் அனுப்புங்க. இல்லை ஃபோன் பண்ணி, பிரதர் பிரைஸ் தி லார்ட், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இது ஹாப்பி நியூ இயர் சொல்லுதுன்னு தெரியலையேன்னு யோசிப்பாங்க. ஆனாலும் இன்றைக்கி இருக்க எஃபெக்ட், இன்றைக்கி இருக்கிற இந்த செய்தியோட எஃபெக்டாக இருக்க வேணும். ஆமாம், எல்லாருக்கும் எல்லாரோடையும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, சமாதானமாக மாறிடுங்க. சமாதானம் 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 வேணும், சமாதானம் வேணும். ஒரு பக்கம் சமாதானம், ஒரு பக்கம்
பரிசுத்தம். நீங்கள் நடக்கும்போது லெஃப்ட் ரைட் நம்ம போட்டு நடக்கிறோம் பாருங்க, சமாதானம் பரிசுத்தம், சமாதானம் பரிசுத்தம். அப்படி நடந்து பாருங்களேன். சும்மா நான் சொல்கிறேன், ஒரு பெரிய சமாதானம் உங்கள் வீட்டில் இறங்கிரும். உங்கள் மனைவியை பார்த்தீங்கன்னா, எம்மா சமாதானம் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் கணவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐயா சமாதானம் பரிசுத்தம், இதை மாத்திரம் சொல்லுங்களேன். இந்த ஆண்டு அவரை பார்த்து சொல்லுங்கள், சமாதானம் பரிசுத்தம். இது ரெண்டும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஜெயம் வந்துடுச்சு. தேவனை தரிசிக்க பரிசுத்தம் தேவை. எபிரேயர் 12:14 நாம் வாசிக்கும் பொழுது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். நாடுறதுன்னா என்னதுங்க? வாஞ்சிக்கிறது. நான் நாடுறேன், இதை நாடுறேன், விடமாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தத்தை நாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேலே என்ன பண்ணிடுவாரு? ஊற்றப்பட்டுருவார். ஆண்டவர் சொல்றார் 6 காரியங்கள். 1, கர்த்தரை போல் பரிசுத்தர் யாருமே இல்லை. முதல்ல ஆண்டவர் சொல்றார், நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. பரிசுத்தமாக இருந்தால் அது புத்தியுள்ள ஆராதனையாய் செய்றீங்க. அடுத்தது பரிசுத்தத்தில் நம்ம பூரணப்படணும். அடுத்தது அன்பில் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அடுத்தது தேவன் ஒரு மனிதனை பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கிறார் என்பதை அனுதினமும் நம்ம நினைவு கூற வேண்டும். முதல் ஆயத்தம் பரிசுத்தம். 2வது ஆயத்தம் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஜெபம். அல்லேலூயா. முதல்ல பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தோடு இணையக்கூடியது என்னவா இருக்க வேண்டும் என்றால் ஜெபமாய் இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாம ஜெபிங்க. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி ஜெபிப்பாங்க? ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த சோதனை? ஆண்டவரே ஏன் எனக்கு இதை அனுமதித்தீர்? சொல்லும் பிதாவே நான் விடமாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஜெபிக்கிறாங்க. கவலைப்படாம என்ன பண்ணுமா? ஜெபிக்கணும். நம்மளுடைய ஜெபத்தில் என்ன இருக்கக்கூடாது? சந்தோஷமா சமாதானம் பரிசுத்தம் போய் உக்காருங்க. உக்காந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நல்லா ஊக்கமாக அவரை ஆராதித்து ஜெபிங்க. இந்த உலகத்தை குறித்து கவலை இருக்கா? கவலையை தூக்கி எறிஞ்சிருங்க. கவலைப்படுறதுனால அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்குங்க எல்லாரும். ஆமாம், நிறையா நேரத்தில் நம்ம அந்த வசனத்தை சொல்கிறது உண்டு, ஆனால் அநேக நேரத்தில் கவலை வந்துடுது. கவலைப்படாதீங்க. பிலிப்பியர் 4:6-7 நம்ம வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்தும் பொழுது அங்கே என்ன இருக்கக்கூடாது? கவலை இருக்கக்கூடாது. நம்ம எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். நம்ம விண்ணப்பம் ஆண்டவருக்கு கொடுக்குறோம் பாருங்க, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு கொடுக்க வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்படியா? கவலைப்படாமல் ஜெபிக்கணும். அடுத்தது எப்படி ஜெபிக்கணும்? நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அப்போ வேதம் சொல்லுகிறது, மார்க் 11:24 வாசிக்கும் பொழுது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். இன்றைக்கி நீங்கள் எதெல்லாம் கேட்க போகிறீங்களோ அதை பெற்றுக்கொண்டோன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுமா? விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணுமா? ஜெபிக்கணும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அதை அப்படியே செய்வார். எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா, 3 கோடியை பெருசாக பார்ப்பாங்க, 10 கோடியை பெருசாக பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்கு அது காலுக்கு கீழே. ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு காலுக்கு கீழே தான். பரிசுத்தம் பெருசா 10 கோடி பெருசா?
அது இருந்தா காலுக்கு கீழே தான் 10 கோடி. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அதை தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கார். விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கை செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபிங்க 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 ஜெபிங்க. பரிசுத்தத்தை நீங்க கேட்க கேட்க உங்களை தேடி தேடி ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். இன்னைக்கு அதுதான் மெயின். ஹல்லேலூயா. இன்னும் எப்படி ஜெபிக்க வேண்டும்? அந்தரங்கத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். தனி ஜெபம், தனி ஜெபம். நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்கள் இருதயத்தில் ஏசப்பாவோட நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. இயேசுவே நீர் பெரியவர், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமம், நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. என்னை தாழ்த்துகிறேன், உமக்கு முன்பதாக என்னை தாழ்த்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன். இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு அந்தரங்க ஜெபம். உங்கள் இருதயத்தை யாராலையுமே பார்க்க முடியாது. பார்க்க முடியாத ஒரு இடம் தான் அந்தரங்கம். இப்போ என் இருதயத்தில் என்ன ஓடுதுன்னு உங்களால் சொல்ல முடியாது, உங்கள் இருதயத்தில் என்ன ஓடுதுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. அந்தரங்கத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், வெளியரங்கமாய் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருந்து ஜெபிங்கள். மாசத்துல ஒரு 5 நாளாவது, ஒரு 4 நாளாவது நீங்க எப்படி ஜெபிக்கணும்? விழித்திருந்து ஜெபிங்க. விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நைட் நேரத்தில் ஒரு 12லேருந்து 4 மணி வரையும் ஒரு உற்சாகமுள்ள ஆவியை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒரு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து உங்களை தாழ்த்தி தாழ்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு பரிசுத்தத்துக்காக சமாதானத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு பெரிய வெற்றியை வச்சிருக்கிறார். ஏன்னா எல்லாரும் தூங்குகிற நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பார்ப்பாரு, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, இந்த ஒரு ஆத்மா மாத்திரம் என்னை தேடிட்டு இருக்குதே, இதுக்கு நான் எதாகிலும் நான் செஞ்சு ஆகணும். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? உங்கள் ஜெபத்தை நல்லா தெளிவாக ஆண்டவர் கேட்கணுன்னா எல்லாரும் தூங்குகிற நேரத்தில் நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், ஆண்டவர் விழிச்சு உங்களை பார்ப்பார். இந்திய தேசமே தூங்கிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டில் சென்னை பகுதியிலேருந்து இந்த ஏரியாவிலேருந்து ஒரு அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆண்டவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? விழித்திருந்து ஜெபிங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. அந்த ஆவியோடு இணைந்து மாம்சத்திலே நம்ம பலனை பெற்றுக்கொண்டு நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாம ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்பட்டிருவார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. அந்த கிருபையை கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்துருவார். ஆண்டவர் சொல்றார், நித்தமும் அவர் சமூகத்தை என்ன பண்ணுமா? தேட வேண்டும். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எல்லாருக்கும் வல்லமை வேணும் அப்படின்னா அவர் சமூகத்தை எப்படி தேடணுமா? நித்தம் 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 தேடிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் ஒரு 3 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு பலசாலி. பிசாசு தோற்று போனவனாக இருக்கிறான், பலவீனனாக இருக்கிறான். ஆனால் அடுத்த நாள் நீங்கள் ஜெபிக்க மறந்துட்டீங்க, இல்லை வேற ஏதோ வேலையில் போயிட்டீங்கன்னா அன்னைக்கு பிசாசு பலசாலி, நீங்கள் பலவீனர்கள். புரியுதா? அப்போ அனுதினமும் நாம் பலசாலிகளாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? பலசாலிகளாய் இருக்க வேண்டும். அந்த பலத்தை கேட்கணும். ஆண்டவரே, நித்தமும் ஜெபம், நித்தமும் ஜெபம், இடைவிடாமல் ஜெபம்,
விழித்திருந்து ஜெபம், விசுவாசித்து ஜெபம், பரிசுத்தமாய் இருந்து ஜெபம், கவலைப்படாமல் ஜெபம். இப்படி நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. ஆயத்தம் பரிசுத்தம், 2வது ஆயத்தம் ஜெபம், 3வது ஆயத்தம் வேத தியானம். வேத தியானம் என்றால் என்ன? எப்பொழுதும் அவருடைய வார்த்தையை பற்றி யோசிப்பது. வேத தியானம்னா இன்னைக்கு என்ன நினச்சிக்கிறாங்க எல்லாரும், இந்த 1/2 மணி நேரம் வேத புஸ்தகத்தை வாசிக்கிறோம் பாருங்க, இது வேத தியானம் நினச்சிக்கிறாங்க. வேத தியானம் 1/2 மணி நேரம் வாசிப்பது வேத தியானம் இல்லை. அந்த 1/2 மணி நேரம் வாசித்ததை யோசிச்சுக்கிட்டே இருப்பது தான் வேத தியானம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்ன பண்ணணும்? யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். வேதத்தை நீங்கள் தியானிச்சிட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய வசனம் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் உங்கள் இருதயத்தில் யோசிச்சுட்டே இருங்க. அந்த வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த வசனம் நம்மளோடு பேசும்படியாக நம்ம யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது, எப்பொழுது அவருடைய வார்த்தையை பற்றி யோசிப்பது, நம்முடைய இருதயத்தை அவர் வார்த்தையினால் நிரப்புவது தான் வேத தியானம். உங்கள் இருதயம் வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். சிலர் வேதத்தை வாசிப்பாங்க, அந்த 15 மினிட்ஸ் வாசிப்பாங்க, அந்த 15 மினிட்ஸ் வார்த்தை உள்ளார போயிட்டுருக்கும், அதை 3 வார்த்தையும் வேனிஷ் ஆயிரும். அப்படி யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா? அதுக்கப்புறம் அதை மறந்துடுவீங்க, அதுக்கப்புறம் நாள் முழுக்க வேலையை செய்வீங்க. இன்றைக்கி நீங்கள் வேதத்தை தியானிச்சிருக்கிறீங்கன்னா இல்லை. நீங்கள் 10 மினிட்ஸ் நீங்கள் தியானித்தாலோ, அந்த வார்த்தை, ஒரு வார்த்தையை தியானித்தாலும் அந்த வார்த்தையை யோசித்து அந்த வார்த்தையிலே பலன் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை வல்லமை உள்ளது, அது வல்லமை உள்ளது, அதில் ஒரு அக்கினி இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் வித்தியாசமாக இருக்கும். தேவ பிள்ளைகளே, வேத தியானம் ஒரு மனுஷனை என்னவா மாற்றுன்னா குறித்து கொள்ளுங்கள். 119 சங்கீதம் 97 99 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, ஞானவானாய் அறிவுள்ளவனாய் மாற்றுகிறது. நீங்கள் ஞானவானாக இருக்கணுமா இந்த வருஷம்? அறிவுள்ளவர்களாக இருக்கணுமா இந்த வருஷம்? வேதத்தை தியானியுங்கள், வேத வார்த்தையை யோசியுங்கள், அதன்படி நடப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஞானவானாய் மாற்றப்படுவீர்கள், நீங்கள் அறிவாளியாய் மாற்றப்படுவீர்கள். இன்னும் வேத தியானம் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிறதாய் இருக்கிறது. இதை குறித்து 1 சங்கீதம் 1-3 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. இன்னும் வேத தியானம் உங்களை ஆரோக்கியமாக்கும். இன்னைக்கு வேத தியானம் உங்களை ஆரோக்கியமாக்கும். நீதிமொழிகள் 4 அதிகாரம் 20-22 வசனம். அடுத்தது, வேத தியானம் பூரண சமாதானத்தை கொடுக்கும். எடுத்துக்கொள்ளுங்கள், ஏசாயா 26 அதிகாரம் 2-3 வசனம். அடுத்தது, வேத தியானம் ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கிறதாய் இருக்கிறது. 1 பேதுரு 2 அதிகாரம் 2-3 வசனம். இந்த 3 ஆயத்தம் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், உன்னதத்திலிருந்து ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுவார். ஏசாயா 32:15-18 வசனத்தை வாசிக்க போகிறோம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்திரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி, நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்க உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட வேண்டும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட 3 ஆயத்தம். 1 பரிசுத்தம், இன்னொன்று ஜபம், 3வது வேத தியானம். இந்த வருஷத்தில் இதை சரியாய் நாம் கடைப்பிடிப்போமானால்
கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது இந்த வாக்குத்தத்தம், என் ஜனம் சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி இப்போ இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை நாம் கேட்க போகிறோம். இது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற நேரமாய் இருக்கிறது. ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற நேரம். எல்லாரும் ஆண்டவர் இந்த வருஷத்தில் நம்மளை அபிஷேகிக்கணும். ஆமாம், பரிசுத்தமான அந்த எண்ணெய் அபிஷேகம் ஆண்டவரை உன்னதத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் என் மீது ஊற்றப்படணும். எல்லாம் ஜெபிப்பீங்களா? இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சுதந்தரிக்க இன்றைக்கு உன்னதத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மீது ஊற்றப்பட வேண்டும். எல்லாம் கேளுங்களேன், எல்லாம் கேளுங்க. நேரலையில் இது கடைசி ஜபமாக இருக்கிறது. எல்லாம் கேளுங்க ஏசப்பாட்ட. ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும் என்று சொல்லி, உன்னதத்திலிருந்து உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போமா? உன்னதத்திலிருந்து உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும், உன்னதத்திலிருந்து உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும், உன்னதத்திலிருந்து உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும். எல்லா பரிசுத்த ஆவியை வாஞ்சிச்சு கேளுங்க. இன்றைக்கு அந்த அதிகாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எவ்வளோ ஜபம் நம்ம இங்கே செஞ்சிட்ருக்கோம். இது மாதிரி ஒரு நேரம் இனிமேல் நம்மளுக்கு கிடைக்காது. இது மாதிரி ஒரு நேரம் கிடைக்காது. ஆண்டவரை நோக்கி பார்த்து இன்றைக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும், பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும், பரிசுத்தத்தினால் எங்களை நிரப்பும், ஜப ஆவியினாலே எங்களை நிரப்பும், வேத தியான கிருபையினாலே எங்களை நிரப்பும். இப்பொழுது எங்களுக்கு இந்த ஆண்டு அது வேணும் ஆண்டவரே. கேளுங்க, எல்லாம் கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவரை நோக்கி பாருது. நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. இன்னைக்கு கேளுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு வெற்றியின் ஆண்டாக இருக்க போகுது. குடும்பமாக நீங்கள் அதிகாலையில் ஒரு கணவன் மனைவி கையை கோர்த்து ஜெபிங்க. ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பார்க்க போகிறீங்க. ஒரு அக்கினியை பார்க்க போகிறீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஒருவேளை கடந்த ஆண்டு பரிசுத்தத்தில் நம்ம குறைச்சல் உள்ளவர்களாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசுவே அந்த பரிசுத்தத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே ராஜா, எனக்கு அந்த பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாம் கேட்போம். இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் அநேகரை நிரப்ப போகிறார். அந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். அநேகரை நிரப்ப போகிறார். ஓ ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக, ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக, ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக. அப்பா, எங்களுக்கு பரிசுத்தத்தை தாரும். பரிசுத்தத்தில் நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். ஜபத்திலே ஒரு ஆயத்தத்தை இந்த புது வருடத்தில் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வேத தியானத்தில் ஒரு ஆயத்தத்தை எங்களுக்கு தாரும். கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு அநேகர் மீது ஊற்றப்பட போகிறார். எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் டைம் தரேன். எல்லாம் கேட்டு ஜெபிங்க. அப்படி கரங்களை உயர்த்தி இந்த புதிய ஆண்டு ஆராதனை முடிவுக்கு நேராக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம்.
பெரிய சமாதானத்தின் ஆண்டாக, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கும். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கத்தான் போகிறீர்கள். Oh, thank you, Holy Spirit. Oh, thank you, Jesus. Oh, thank you, God. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த ஆலயம் ஒரு மேக ஸ்தம்பத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. சமீபமாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே, இந்த ஆண்டு துவக்கத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்து விட்டோம். இந்த ஆண்டிலே கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எல்லாம் சபையாய் கரங்களை உயர்த்தி இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தை நீங்கள் வாழ்த்தி ஜெபிக்க போகிறீர்கள். என்னென்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமோ நீங்க கேட்டு இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய போகிறார். கர்த்தர் மகிமையான காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எல்லா கரங்களை உயர்த்தி லார்ட் bless us Lord. ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் கேளுங்க. இந்த கால வேளையில, இந்த 3 மணி அதிகாலையில கேளுங்க. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தால் வழிய நான் உங்களை விடமாட்டேன். யாக்கோபு இரவு முழுவதும் போராடி 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 தேவனிடத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். தேவ பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? கடந்த ஆண்டுல நான் நிறைய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா இந்த ஆண்டு நீ பெரிய ஆசீர்வாதத்தை காண்பாய். உங்களுடைய கண்ணீருக்கு அவர் பதில் கொடுப்பார். உங்களை தூஷித்தவர்கள், உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போவார்கள். எல்லாம் நீங்க செய்கிற வேலையை நம்ம எல்லாம் ஆசீர்வதிச்சு ஜெபணுவோமா? எல்லா கரங்களை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்த்து, பிதாவே, நான் செய்கிற வேலையை நீங்க ஆசீர்வதிங்க. நான் செய்கிற வேலையை நீர் ஆசீர்வதிப்பீராக. என் கரங்களின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய ஆண்டுல உங்க கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீங்க என் கரத்தை பிடிச்சிக்கீங்க ஆண்டவரே. நான் பிடிச்சனா விட்டுருவேன், நீங்க பிடிச்சிக்கீங்க. இந்த கரத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சொல்லுங்க, அப்பாவை நோக்க பாருங்க, என் கரத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய கரத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு அக்கினி அந்த கரத்துல இறங்கட்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதம் அந்த கரத்துல இறங்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. இப்பொழுது ஆண்டவரே,
ஆண்டவரே, ஒவ்வொருத்தவங்களும் செய்யற பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த வருஷம் எங்கள் ஜனங்கள், விசுவாச பிள்ளைகள் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழட்டும் அப்பா. இந்த வருஷம் ஒரு செழிப்பாய் அவங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவர். நான் போதகனாய் அவர்களுக்காக நான் கண்ணீர் வடித்து நான் பரிந்து பேசுகிறேன். நீர் இந்த ஜனத்தை விடுதலையாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்குவீராகப்பா. நீ செய்வீராக. Thank you Jesus. உங்களுடைய வீடை நீங்க ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் நீங்க ஆசீர்வதிச்சு ஜெபிப்பீங்களா? அவங்க பேரை சொல்லி ஆசீர்வதிங்க. இந்த புதிய ஆண்டுல என் மனைவி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எங்க விசுவாச ஜனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம், அதுல இருக்கிற சாபம், அதுல இருக்கிற வறட்சி, அதுல இருக்கிற எல்லா சாபங்களும் உடைஞ்சு போகட்டும் ஆண்டவரே ராஜா. எல்லாம் உடைஞ்சு போகட்டும். எல்லாருடைய அக்கௌண்ட்ஸை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா, எல்லாருடைய பர்ஸை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா இந்த ஆண்டு ஆண்டவரே, எங்கள் தேவ பிள்ளைகள் யாரும் ஆண்டவரே வறட்சியாய் இருக்கக்கூடாது. யாரும் வறட்சியாய் இருக்கக்கூடாது. ஒரு நன்மையை காணட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. Thank you Lord. 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 Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. உங்க வீட்டில் இருக்கிற கிச்சனை ஆசீர்வதிங்க. அதுல ஒரு வறட்சி இருக்கக்கூடாது ஆண்டவரே. அதுல ஒரு பெருக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பெருக்கம் இருக்கட்டும். உங்க சரீரத்தை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க சரீரத்துல நோய் வரக்கூடாது ஆண்டவரே. சரீரத்தை இந்த ஆண்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த ஒரு வியாதியோ, எந்த ஒரு பலவீனமோ ஒருவரையும் தொடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆண்டு வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனத்தை நீர் வாங்கி கொடுப்பீராக ஆண்டவரே. 2 வீலருக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு 2 வீலரை வாங்கி கொடுப்பீராக. 4 வீலருக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு 4 வீலரை நீங்க வாங்கி கொடுங்க ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே, இந்த ஆண்டு ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே சொந்த நிலங்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொந்த நிலத்தையும் சொந்த வீட்டையும் கொடுப்பீராக. கொடுப்பீராக. நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அநேகர் மீது கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஒரு பெரிய விடுதலையாய் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இனி தீங்கை நீங்கள் காணுவதில்லை. இனி சமாதானம், இனி தேவபல உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மீதும் நீர் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, 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 thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. எல்லா பாவத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க. Thank you Lord, thank you Lord, thank you, 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 thank you. எல்லாம் நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. என் தேவனால் நான் இந்த ஆண்டுல உயர போகிறேன்.
என் ராஜாவினால் இந்த ஆண்டுல நான் உயர போகிறேன். சொல்லுங்க அப்பாவை நோக்கி பாருது. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படவே படாது. எல்லா ஒரு விசுவாச அறிக்கையை செய்வோமா? கரங்களை உயர்த்தி. ஆண்டவரே, சிலர் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பீராக. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு நீ வேலையை உண்டாக்கி கொடுப்பீராக. எல்லா வியாதிகளையும் நீ சுகமாக்குவீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே ராஜா. என் தேவனாய் நான் உயருவேன், என் தேவனாய் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லா கரங்களை தட்டி சந்தோஷமாய் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காது என்றாரே. நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. சொல்லுங்க. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. தனித்து நின்ற போது கரம் பிடி உன்னை விட்டு விலகி உன்னை என்று கையிலே என்றாரே. கரம் பிடி உன்னை விட்டு விலகி உன்னை என்று கையிலே என்றாரே. கரங்களை தட்டி. தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். எங்கள் பிதாவே, இம்மட்டுமாய் நீர் நடத்தினீர். இப்பொழுதும் ஆண்டவரே ராஜா, இந்த நேரத்தில் கூட அப்பா ராஜா, பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கி நின்ற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit.
mighty name of Jesus I pray. The mighty name of Jesus I pray. The mighty name of Jesus I pray. The mighty name of Jesus I pray. Name of Jesus heal. கேக்குதா? இது கேக்குது? கேக்குது? நல்லா கேக்குது. வரும்போது ரெண்டுமே கேட்காது. சுத்தமா கேட்காது. ஹல்லேலூயா சொல்லுங்க. I command in the name of Jesus. Holy Spirit out. கேக்குதா? நல்லா கேக்குதா? ரெண்டுமே கேக்குதா? Praise the Lord. Thank you Jesus. Thank you. Jesus Christ. இந்த வாயிலே வர வார்த்தைகளாம் இனி பேசப்படட்டும். நாக்கையும் தொண்டையும் கொடுத்திருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினால கடிந்து ஜெபிக்கிறேன். Get out in the name of Jesus Christ. In the name of Jesus. Say Jesus. Hallelujah. Hallelujah. Jesus is Lord. Amen. Amen. Hallelujah. He is King. Amen. Hallelujah. Hallelujah. முட்டிலே போவா, முட்டிலே வருவா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். நான் உடனே இப்போ பிரதர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு அப்படின்னு. அவர் உடனே பாப்பாவை பிடிச்சி வச்சு கால்களை பிடிச்சி வச்சு ப்ரேயர் பண்ணி அதே இடத்துல எண்ணெயும் வாங்கி ப்ரேயர் பண்ணி இதை டெய்லி வீட்டில் கொண்டு வச்சு நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த உங்கள் பாப்பாவை நடக்க வைப்பார். அவர் சொல்லிட்டு போய் ஒரு 5 மாதம் ஆகலை, பாப்பா நல்லா நடக்க வைக்கிட்டா. பிடிச்சி நடக்க வைக்கிட்டவ இப்போ பிடிக்காமலே தன்னாலே நடக்க வைக்கிட்டா. ஆனால் ஆண்டவர் அவர் மூலமா என் பாப்பாவுக்கு அற்புதத்தை செஞ்சாரு. கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன். கடைசியாக சொன்னாங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்குது, அதனால் நீங்கள் அடையாறில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் ஐயா எங்களுக்காக என் குடும்பத்துக்காக ரொம்பவும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டார். அவர் எனக்கு எல்லா சுகத்தையும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒய்ஃபுக்கு லாஸ்ட் டிசம்பர் மாதம் லிம் நோடில் கேன்சர்னு சொல்லிட்டு சென்னையில் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய பெரிதான கிருபையில் எல்லோரும் ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் நெல்சன் பாஸ்டரும் ஃபாஸ்டிங் இருந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நடந்த எல்லா டெஸ்ட்லையும் நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆச்சுது. அந்த ஸ்கேன் அதில் கட்டி இருக்கிற படம் காட்டுகிறேன். இந்த இடது கையில் இருக்கிற ஸ்கேன் கட்டி இல்லாத படம். 6 மாத இடைவெளிக்கு பிறகு நெல்சன் பிரதர் ஜெபிச்சு நான் பெற்றுக்கொண்ட அற்புதம் இது. இதே மாதிரி நீங்களும் அந்த ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு இருந்த ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு அந்த இதன் மூலமாக நான் அறிவிச்சுக்கிறேன். Heal, Lord. I command heal in the name of Jesus Christ. For the deliverance, Lord.